கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். மாயை, எல்லாமே மாயை என்று யார் சொல்கிறாங்க? பிரசங்கி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் எதை பார்த்தாலும் அது ஒரு மாயையான பிம்பத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒரு அருமையான கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா ஒட்டகமும் ஒரு குட்டி ஒட்டகமும் இருந்தது. அந்த குட்டி ஒட்டகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது. தாகம் எடுத்து விட்டபடியால் அம்மாவிடம் கேட்டது, அம்மா எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது நடந்து கொண்டே செல்லும் பொழுது தூரத்திலே தண்ணீர் இருப்பதை போல ஒரு அதன் கண்களுக்கு தெரிந்தபடியால் அந்த குட்டியிடம் சொன்னது, நீ போய் அங்கு தண்ணீர் குடித்துக்கொள், ஜாலி, நல்ல குளிர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி அந்த குட்டி வேகமாக ஓடி சென்றதாம். அங்கு போய் பார்த்தால் அந்த மணலிலே சூரியனுடைய வெளிச்சம் பட்டு கானல் நீர் காட்சியளித்திருக்கிறது. ஆனால் அதில் உண்மையாக என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. இந்த குட்டி ஏமாந்து போனது. அது ஒரு மாயையான தோற்றத்தை அதற்கு காண்பித்திருக்கிறது. ஆனால் அங்கு உண்மையாக என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. பிறகு நிறைய தூரம் அம்மாவும் அந்த குட்டியும் நடந்து சென்று ஒரு இடத்திலே ஒரு ஆற்றை பார்த்தார்கள். அந்த ஆற்றிலே தண்ணீரை நன்றாக அந்த குட்டி ஒட்டகம் குடித்தது. அதனுடைய தாகத்தை தீர்த்து கொண்டது. நாமும் சில வேளைகளிலே மாயையான தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம். சிலர் நம்மை என்ன செய்கிறார்கள்? பேச்சினாலே ஏமாற்றி விடுகிறார்கள். சிலர் நம்மிடத்தில் எதையாவது கேட்டு வாங்கிவிட்டு பின்னர் அதை தர மறுக்கிறார்கள். பல காரியங்களிலே நாம் ஏமாற்றப்பட்டு போகிறோம். இது மாயையான உலகம். யாரையும் நாம் நம்பக்கூடாது. கர்த்தரை மட்டுமே நம்ப வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? வழி நடத்துவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வார்? வழி நடத்துவார், பாதுகாப்பார். நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். மாயையான உலகத்தை நம்பியோ, உலக மக்களை நம்பியோ, மனிதரை நம்பியோ நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எந்த காரியத்திலையும் நாம் என்ன செய்வோம்? தோற்று போவோம். ஏமாற்றம் மட்டுமே நமக்கு மிஞ்சும். ஆகவே கர்த்தரை நாம் உறுதியுடன் பற்றி கொள்வோம். அவர் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, மாயையான இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி பாதுகாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.